ஓம் நம வெங்கடேஷாய. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஸ்பெஷல் இன்டிதர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு செப்டம்பர் மாதத்துக்கும் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு ஜூலை மாதத்துக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 300 ரூபாய் ஸ்பெஷல் இன்டிதர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கு ஓப்பன் பண்ணதில் செப்டம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஓப்பன் ஆகலை. மீதி எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆயிருந்தது. இதில் ஸ்லாட் 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் எப்பொழுதும் போல் மத்தியானம் 2 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் ஓப்பன் ஆச்சு. 23ஆம் தேதியிலேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் கிடையாது. கடைசி ஸ்லாட்டே 9 மணி ஸ்லாட் தான். ஆனால் மத்தியானம் 1 மணி ஸ்லாட்லேருந்து அவைலபிளாக இருந்தது. இதில் செப்டம்பர் 24, 25, 30 12 மணி ஸ்லாட் மத்தியானத்துலேருந்தே உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. ஏர்லி மார்னிங் ஸ்லாட்லாம் எதுவும் ஓப்பன் ஆகலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி தர்ஷன். ஒரு வேளை டிக்கெட் கிடைக்கல வேறு என்ன வழி அப்படின்னா விஐபி பிரேக் தர்ஷன் இருக்குது. இல்லைன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கு மத்தியானம் 3 மணி போல் திருமலா, திருப்பதி, தலக்கோனா, ஒண்டிமிட்டா, திருச்சானூரோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க செப்டம்பர் மாதத்துக்கு உண்டானது. இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், பிரம்மோத்சவம் அக்காமடேஷன் பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரூம் புக் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலா அண்ட் திருப்பதியில் விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணணும் ரூம் ஆன்லைனில் அப்படின்னா நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். குறைஞ்சது 2 பேருக்காவது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ண மாதிரி இருந்தால் தான் ரூம் புக் பண்ணிக்க முடியும். தரிசன டிக்கெட்டே இல்லாமல் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயில்கிட்ட இருக்கிற தொலபா கார்டன்ஸ் 100 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம் 300 ரூபாய்க்கு இருக்கும். அது புக் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கு டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் திருமலாக்கோ திருப்பதிக்கோ ரூம் புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. நாங்கள் வர்ச்சுவலும் போட்டிருக்கோம், ஆர்ஜிதாவும் போட்டிருக்கோம். அந்த மாதிரி 2 டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட ரூம் ஒரு டிக்கெட்டை வச்சு தான் புக் பண்ணிக்க முடியும். ரூம் புக்கிங்கோட முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் விட்டுருங்க. ஆதார் கணக்கு தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஒரு தடவை ஒரு ஆதாரில் திருமலாக்கு ரூம் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஆதாரில் புக் ஆகிறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்படி இப்போ நீங்கள் போன மாதம் ஒரு மொபைல் நம்பரில் புக் பண்ணியிருக்கலாம். இந்த மாதம் செப்டம்பருக்கு வேறு ஒரு மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கலாம். தான் வேறு மொபைல் நம்பரில் தானே புக் பண்ணிக்கோம். புக் ஆகுமானா ஆகாது. ஆதார் கணக்கு தான் அக்காமடேஷனுக்கு முக்கியம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆகஸ்ட் மாதம் ஏதோ ஒரு அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திருமலாக்கு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஆக்டிவ் புக்கிங் இருந்தால் கூட புக் ஆகாது. 30 டேஸ் டைம் கேப் கேட்பாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் திருமலாவுக்கு புக் பண்ணாலும் சரி, திருப்பதிக்கு புக் பண்ணாலும் சரி 30 நாள் டைம் கேப் கேட்குது. ஆனால் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க திருமலாவுக்கு நாங்கள் புக் பண்ணிட்டோம், மறுபடியும் திருப்பதிக்கு புக் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் 2 இடத்துலையும் ரூம் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். பட் எனக்கெல்லாம் எப்படின்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் ஒரு தடவை திருமலாக்கோ இல்லை திருப்பதிக்கோ புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது பிளாங்க் ஆகிடுது. எகெயின் புக் ஆக மாட்டேங்குது. ஸோ திருமலாக்கு பொதுவாக ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதனால் ஆகஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்கு அக்காமடேஷன் இருக்கா அந்த டேட்டுக்கு அப்படிங்கிறது 30 டேஸில் நம்ம வரோமாங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் நாங்கள் திருமலாக்கு போட்டுட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரி இல்லாமல் ஆதார் நம்பர் கொடுத்து திருச்சானூருக்கு போட்டுக்கலாமான்னா அதே ஆதாரில் புக் ஆகும். அதே நாளுக்கோ இல்லை முதல் நாளுக்கோ மறுநாளுக்கோ. புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணுறப்ப தான் நீங்கள் 30 நாள் டைம் கேப் கேட்கும். அதுவும் உங்களுக்காக தான் பார்த்துக்கோங்க, திருமலாக்கும் திருப்பதிக்கும். ஸோ தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த மொபைல் நம்பரில் 2:58க்கே நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கோங்க. 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக பாருங்கள், தலக்கோனா அப்படிங்கிறது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. சிவன் கோயில் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போகிறீங்கன்னா மட்டும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருப்பதி தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா இது 8 இருக்கும். அடுத்து ஒண்டிமிட்டாவும் அப்படி தான் 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ராமர் கோயில் இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான அக்காமடேஷன் அது. திருப்பதி தரிசனத்துக்கு போகிறீங்க, மலை மேலே இருக்கிற பெருமாள் கோயில்கிட்ட நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னா
திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அடிவாரம் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணிக்கலாம். ஈவன் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக கூட கொஞ்சம் கோட்டா தொலப்பா கார்டன்ஸ் திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரி கோயில் கூட ஓப்பன் பண்ணுறாங்க, அது கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். திருப்பதி லொக்கேஷன்னா அடிவாரத்தில் தங்குறது, திருமலா லொக்கேஷன்னா மலை மேலே தங்குறது. ஸோ லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போயிடும். எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அந்த தரிசன டிக்கெட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு புக் அக்காமடேஷன் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்கன்னா இது எனேபிள் ஆகாது. ஸோ குறைஞ்சது 2 பேருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கணும். ரூம் திருமலாவில் புக் பண்ணாலும் சரி, திருப்பதியில் புக் பண்ணாலும் சரி. ஸோ இந்த புக் அக்காமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் திருமலாக்கு வேணும்னா திருப்பதிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை திருமலாக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல, ஏதோ எரர் வருதுன்னா திருப்பதிக்கு ட்ரை பண்ணிக்கோங்க, கீழ் திருப்பதிக்கு. ஏன்னா ஏதாச்சும் ரூம் இருக்கிறது நல்லது. நம்ம கீழே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு கூட போயிட்டு வரலாம். இல்லை திருமலாக்கு தான் வேணும்னா கூட கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். 4 ஸ்லாட் இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம திருமலாக்கு போய் நம்ம பிரிண்ட் அவுட்டை ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுற டைம் 6 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்போ நீங்கள் உங்களோட ட்ரெயின் இல்லை ட்ராவல் படி திருமலாவுக்கு போய் ரீச் ஆவீங்கிறத முதலே பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அடுத்து இந்த 6 மணி நேரத்துலேருந்து இப்போ 5:59 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 5:58க்கே க்ளோஸ் ஆகிடும் நம்ம அக்காமடேஷன். அப்புறம் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த 6 மணி நேரத்துக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் இப்போ 2வது பாருங்களேன், காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா 5 மணிக்கு போனால் கூட நம்ம ரூம் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 hour முன்னாடி கூட நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் இந்த 6 மணி ஸ்லாட்லேருந்து. ஆனால் இந்த 6 மணி ஸ்லாட்லேருந்து லேட்டாக 1 நிமிஷம், நீங்கள் 1 நிமிஷம் அந்த முடிகிற டைமுக்கு போனாலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும், கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது. திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்போ டேரிஃப் தான் சூஸ் பண்ண முடியும். 100 ரூபா ரூமா, 999 ரூபா ரூமான்ட்டு, இது ரெண்டும் நான் ஏசி ரூம். 100 ரூபா ரூமுக்கு 500 ரூபா காஸ்ட் டெபாசிட், 999 ரூபாய்க்கு 999 ரூபா காஸ்ட் டெபாசிட். ஏசி ரூமும் இருக்குது, 1518 ரூபா ப்ளஸ் 1518 ரூபா காஸ்ட் டெபாசிட் ப்ளஸ் டேக்ஸ் வரும். ஒரு 3400 ரூபா கிட்ட நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட் அண்ட் டெபாசிட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எப்போ போய் நம்ம அங்கே ரீச் ஆவோம், அந்த ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுவோங்கிறத பிளான் பண்ணி அந்த ஸ்லாட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலைக்கு போனோன்னா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் போய் நம்ம அங்கே இருக்கிற ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிக்கணும். அந்த ஸ்கேன் பண்ணுற இடம் 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும் ஏஆர்பி கவுண்டர். அதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கேயே இருக்கணும். எஸ்எம்எஸ் வர்றதுக்கு டிலே ஆச்சுன்னா நீங்களாக போய் கேட்கணும், இந்த மாதிரி பண்ணோம் வரலை அப்படின்ட்டு. அவங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணோன்னா அவங்க கம்ப்யூட்டரில் வந்துடும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இன்னொரு டவுட் வரும், தரிசன டிக்கெட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க, அந்த ஃபோன் நம்பர் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணுமா, ஏன்னா அதன் மூலமாக தானே நாங்கள் அக்காமடேஷனும் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். தேவை கிடையாது. ஆனால் எஸ்எம்எஸ் எல்லாம் புக் பண்ண நம்பருக்கு தான் வரும். அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சுருங்க, எந்த எஸ்எம்எஸ் வந்தாலும் எனக்கு உடனே அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மாதிரி 10 நிமிஷத்தில் போய் கேட்டு தெரிஞ்சோன்னே உடனே போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரூம் பிரிண்ட் அவுட் ஸ்கேன் ஆன குறிப்பிட்ட டைம்குள்ளே போய் ரூம் எடுத்துக்கணும். 2 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன், எஸ்எம்எஸில் வரும் உங்களுக்கு. ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நீங்கள் ஸ்கேன் பண்ணோன்னே உடனே போய் எங்கே உங்களுக்கு அலாட் ஆகிருக்குன்னு அதில் தெரிஞ்சிடும் எஸ்எம்எஸில். அங்கே போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் மலைக்கே போயிட்டுருக்கீங்க, லேட் ஆகிடுது, உங்கள் மலை மேலே யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ரூம் எடுக்க போகிறப்போ இப்போ இந்த தரிசன டிக்கெட் மூலமாக 2 பேரை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரோட ஆதார் காமிச்சு தான் நம்ம ரூம் எடுத்துக்க முடியும். அப்படி நம்மளை ஃபோட்டோ பிடிச்சி ரூம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் சாவி வாங்க போவோம். சாவி வாங்க போகிறவர் குறைஞ்சது 2 பேராச்சும் நம்ம இருக்கோமா அப்படின்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சாவி கொடுப்பாரு. ஷியோராக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாவி வாங்குறப்போ, அதாவது நீங்கள் யார் வேணாலும் உங்கள் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். உங்களுக்காக ஃபோட்டோ பிடிச்சி அந்த 2 பேரில் ஒருத்தர் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். அந்த பர்சன் தான் ரூம் வக்கேட் பண்ண முடியும். ப்ராப்பராக ரூம் வக்கேட் பண்ணால் தான் உங்களுக்கு காஸ்ட் அண்ட் டெபாசிட் திருப்பி வரும். சாவி வாங்கும்போது ஷியோராக 2 பேராச்சும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாவி கொடுப்பாங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன் பொதுவாக 1 day கொடுப்பாங்க, திருமலைக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் சாவி வாங்குவோம்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 22 தேதி வரைக்கும் உங்களுக்கு நான் பிரம்மோற்சவம் டேஸ். ஸோ ஓப்பன் ஆகும் உங்களோட தரிசன டிக்கெட் படி.
23ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் கணக்கில் வந்துடும். 2 விதமாக சொல்கிறேன். ஏன்னா விஐபி பிரேக் தர்ஷன் கூட ஒருத்தர் ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். ஒன்று, பிரம்மோற்சவத்தை முழுக்க நீங்கள் நேரில் வந்து புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கருட சேவை 28ஆம் தேதி 27ஆம் தேதி அதுக்கு முதல் நாள் மட்டும் திறக்காமல் மீதி எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமலா லொக்கேஷனுக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு புக் பண்ண நாளைக்கு நீங்கள் தரிசனம் போட்டிருப்பீங்கல்ல, அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு அக்காமடேஷன் காமிக்கும். ஒருவேளை பிரம்மோற்சவத்துக்கு ஓப்பன் ஆகலைன்னா கீழ்த்திருப்பதிக்கு ஓப்பன் ஆகும். ஏதாச்சும் ஒரு ரூம் இருந்தால் பரவாயில்லன்னா கீழ்த்திருப்பதியில் ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம தரிசனத்துக்கு மட்டும் கூட போயிட்டு வரலாம். ஒருவேளை ஓப்பன் ஆகல பிரம்மோற்சவத்துக்கு திருமலாக்கு அப்படின்னா நம்ம நேரில் போய் தான் பண்ணிக்கணும். போன வருஷம் வரைக்கும் எப்படின்னா கருட சேவை அன்றைக்கும் முதல் நாள் மட்டும்தான் ஓப்பன் ஆகலை. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட் மட்டும். ஏதாச்சும் ஒரு ரூம் போதுன்னா கீழ்த்திருப்பதியில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கீழ்த்திருப்பதிக்கு பிரம்மோற்சவத்தப்போ கூட ஓப்பன் ஆகும், அதனால் சொல்கிறேன். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 100 ரூபாய் ரூமா. 100 ரூபாய் ரூம்னா வீக் டேஸில் 900 ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. வீக்கெண்டில் 450 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து 999 ரூம்னா ஈவன் அது கூட வீக்கெண்ட்லாம் 80 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. 1518 ரூபாய்க்கு ரூம் இருக்கும். 1000 ஏசி ரூம் சீக்கிரம் புக் ஆகும், 100 ரூபா ரூம் சீக்கிரம் புக் ஆகும். மேஜராக இதில் வரக்கூடிய இஷ்யூ அப்படின்னா திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கரிங். அப்படி வந்தால் டக்குன்னு வேறு ஸ்லாட் பார்த்து பாருங்கள், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். இல்லைன்னா 100 ரூபா ரூம் விட்டுட்டு 1000 ரூபா ரூம் போல் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. ஒரு ரூமில் 2 பேர் தான் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணுறப்ப கூட 2 பேருங்கிற டீட்டெயில்ஸ் மாதிரி இருந்தால் கூட 7-8 பேர் கூட தங்கிக்கலாம். நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ரூமோட சைஸ் பொறுத்து தான். ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸ்லையுமே இப்போ வெந்நீர்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு சில ரூம் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கலாம், பட் ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய ரூம்ஸ் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. திருமலாவில் கெஸ்ட் ஹவுஸ் நம்ம சூஸ் பண்ண முடியாது. இப்போது உங்களுக்குள்ளாரியே 2 ரூம் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூம் போடலாம். உங்களையே வேறு ஒருத்தவங்களோட டிக்கெட்டுக்கு அவங்களுக்கும் ரூம் போடுறீங்க, நாங்கள் 2 பேரும் போய் ஸ்கேன் பண்ணால் ஒரே பில்டிங்கில் ரூம் கிடைக்குமான்னா சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு எந்த ரூம் ஜென்ரேட் ஆகிருக்கோ 100 ரூபாய் ரூம்லையே அடுத்தடுத்து இருக்கிற ரூம் வரும். அது நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும், கிடைக்காமே போகும். நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்ப அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஒரே பில்டிங்கில் கிடைக்கிறதுக்கு, பட் ஷியோராக சொல்ல முடியாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ண கேட்கும். இப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு நீங்கள் ஒரு 4 பேருக்கு போட்டிருக்கீங்கன்னா யார் அங்கே போய் நம்ம ரூம் எடுக்க முடியுமோ அந்த 2 பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போகிறதுனால பேமெண்ட்டுக்கு போய்க்கோங்க. யூபிஐ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும், இல்லை அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பார்த்துக்கோங்க. இதில் தரிசன டிக்கெட் எதுவும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, பட் அக்காமடேஷன் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி ரூம் எடுத்துகிட்டு வக்கேட் பண்ணதுக்கப்புறம் காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூபிஐனா சேம் டேவும், அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டாக 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் வரும். ரூமு கேன்சலும் பண்ணலை, என்னால் போய் எடுக்கவும் முடியல, அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வாடகை எடுத்துகிட்டு உங்களுக்கு அட்வான்ஸை மட்டும் திருப்பி கொடுப்பாங்க, அந்த காஷன் டெபாசிட்டை மட்டும் திருப்பி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் அக்காமடேஷன் இதுதான். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் அதற்குண்டான அக்காமடேஷன் தனியாக ஓப்பன் பண்ணுறாங்க. மற்றபடி லக்கிடி, பார்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், 300 ரூபாய் தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட் எல்லாத்துக்கும் இதுதான் அக்காமடேஷன் புக்கிங் ஆன்லைனில் பண்ணுறது. ஸோ திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பதிக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா புக்கிங் ரூல்ஸ் எல்லாம் அதான் அந்த 4 மணி நேரம் ஸ்லாட் இருக்கும். அதில் 6 மணி நேரம் ஸ்லாட் எது நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்குள்ளார போய் ரூம் எடுத்துக்கணும் அதெல்லாம். ஆனால் நம்ம எங்கே தங்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசமா, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரே காம்பவுண்டில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸா மாதவம் காம்ப்ளெக்ஸா அப்படின்ட்டு. நீங்கள் மாதவம் காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணாலுமே ஆஃபீஸ் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தான், ஏன்னா ஒரே காம்பவுண்டில் இருக்கிறனால. அங்கே போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு மாதவம் காம்ப்ளெக்ஸில் எடுத்துக்கலாம். மாதவம் காம்ப்ளெக்ஸில் ரூம்லாம் சூப்பராகவே இருக்கும். 800 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், ரெண்டுமே ஏசி ரூம் தான். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 200 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம், 400 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்குது. விஷ்ணு நிவாஸில் ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசி ரூமும் இருக்குது. ஆன்லைன்லேயே கொஞ்சம் ரூம்ஸ் மட்டும் தொல்லப்பா கார்டன்ஸுக்கும் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் ரூம், 300 ரூபாய் ரூம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே ரூம் வேணுமோ திருமலாக்கா திருப்பதிக்கா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திருமலாக்கு கொடுங்க, கோயில்கிட்டே நம்ம ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் ஏதாவது ஒரு ரூம் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா திருப்பதிக்கு புக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பிரம்மோற்சவம் டைம் கூட சொல்கிறேன், ஓப்பன் ஆலைன்னா. இதே இப்போ நீங்கள் டைரெக்டாக
டிக்கெட் எதுவும் புக் பண்ணாமல் ரூம் மட்டும் புக் பண்ண போகிறேன் ஆன்லைனில் அப்படின்னா அந்த திருப்பதிக்கு புக் பண்ணிங்கன்னா எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும். தொல்லப்பா கார்டன்ஸுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போகிறப்போ நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண அந்த நாளும் அதுக்கு மொதல் நாள் மட்டும்தான் அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ தொல்லப்பா கார்டன்ஸில் உங்களுக்கு தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. மினிமம் ரூம்ஸ் தான் இருக்கும். ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான். ஈவன் நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் வேறு ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸ் திருச்சானூரில் புக் பண்ணணுன்னா கூட ரூம் இப்போவே புக் பண்ணிடணும். புக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் சேவாஸ் வந்து ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்கலாம். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கு சொல்கிறேன். ஸோ மெயினாக இதுதான். பிரம்மோற்சவத்துக்கு போன வருஷம் வரைக்கும் கருட சேவைக்கும் அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் ஓப்பன் பண்ணலை. பட் ஒரு இதில் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் திருப்பதிக்கு ஷியோராக ஓப்பன் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட, இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண ரூம் அப்டேட் ஆகும், யாருனாச்சும் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி திருமலாக்கு ஆறதில்ல, சில டைம் திருப்பதிக்கு ஆகுது. இப்போ நேற்று கூட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்பப்போ பாருங்கள் ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரூம் புக் பண்ணிட்டு போகிறது, ஒன்று திருமலா இல்லைனா கூட திருப்பதி. அப்படி ட்ரை பண்ணி கிடைக்கலனா வேறு என்னென்ன வழிகளில் அக்காமடேஷன் ட்ரை பண்ணலாங்கிறதும் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் நீங்கள் கர்நாடகா ஜுவல்லரியில் கூட புக் பண்ணிக்கலாம். சென்னையில் கூட 2 ஆஃபீஸ் இருக்குது ப்ரைவேட் ஜுவல்லரி, அங்கே புக் பண்ணிவிட்டு நம்ம திருமலாக்கு போய் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைனில் ரூம் புக் பண்ணோன்னா தரிசன டிக்கெட் இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் லாகின் செய்து இப்போ பார்த்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்லேயோ இல்லை ரூம்ஸ் கூட 50 ரூபாய் ரூம் வேணும்னா திருமலாவில் போய் நேரில் தான் எடுத்துக்க முடியும். 50 ரூபாய் ரூம்லேருந்து திருமலாவில் இருக்கிற ரூம்ஸ், கீழ் திருப்பதியில் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணிக்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே அக்காமடேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் புக்கிங்லேயோ ரூம்ஸ்லேயோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. திருமலாவில் ரூம் புக் பண்ணால் ஏஆர்பி கவுண்டருக்கு மட்டும்தான் போகணும். திருப்பதிக்கு ரூம் புக் பண்ணால் நம்ம எங்கே புக் பண்ணியிருக்கோமோ அந்த ரிசப்ஷனுக்கு போகணும். மாதவன் காம்ப்ளெக்ஸ்னால் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்னால் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கு போகணும். விஷ்ணு நிவாசத்துலனா விஷ்ணு நிவாசத்துக்கு போகணும். தொல்லப்பா கார்டன்ஸ்னால் தொல்லப்பா கார்டன்ஸுக்கு போகணும். தொல்லப்பா கார்டன்ஸுங்கிறது திருச்சானூர், அங்கே போகணும். அந்த ரிசப்ஷன்லாம் 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும். ஆனால் நாம் புக் பண்ண அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணிடணும், இல்லைனா ரூம் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு கூட 2 புக்கிங் இருக்குது, அதை பற்றியும் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் ஷியோராக உங்களுக்கு தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.